ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, யாரோ செய்த துரோகத்திற்காக இன்னைக்கு நீங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய நம்பிக்கை, அன்பு, உதவி எல்லாம் வீணா போன மாதிரி நினைக்கிறீங்களா? கவலையை விடுங்க. நீங்க தனியா இல்லைங்க. இந்த உலகத்துல வலிமையாக வாழ பிறந்த ஒவ்வொருவருக்கும் துரோகம் அப்படிங்கிறது ஒரு சோதனை களம்ங்க. இந்த சோதனையில நீங்க ஏன் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? அந்த துரோகம் நடந்தது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அது உங்கள் பலவீனமான கதவுகளை அடைப்பதற்காக தாங்க. உங்களை நம்பி மட்டும்தான் நீங்க செயல்படணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தாங்க. அன்பானவர்களே, உங்களுடைய காயத்தை ஆற்றுவதற்காகவும் உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த துரோகத்தின் நோக்கம் என்ன என்பதை விளக்கும் ஒரு அரிய வாழ்க்கை பாடத்தை தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை நம்மளுக்கு கத்துக் கொடுக்க போகுது. கோவையில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய சிலை கலைக்கூடம். கபிலன் கூர்மையான சிந்தனையும் கலையின் மீது எல்லையில்லா காதலும் கொண்ட சிற்பி. தன் தந்தையிடமிருந்து கலையை கற்றவன். இவனுக்கு ஒரு பெரிய சவால் தன் கலைக்கூடத்தை உலகறிய செய்வதுதான். பரதன் கபிலனின் உதவியாளன், மாணவன் மற்றும் நம்பிக்கை நட்சத்திரம். கபிலனை தனது அண்ணன் போல நேசிப்பவன். கபிலன் பரதனிடம் தன் கலையின் அனைத்து நுணுக்கங்களையும் தனது கலைக்கூடத்தின் ரகசியமான திட்ட வரைபடங்களையும் பகிர்ந்து கொள்கிறான். கபிலன் ஒரு பிரம்மாண்டமான கோவிலுக்கு பல நூற்றாண்டுகள் நிலைக்கக்கூடிய ஒரே கல்லிலான ஒரு அற்புதமான சிலையை குறித்து தனது கனவை பரதனிடம் சொல்கிறான். இது தங்கள் கலைக்கூடத்தின் மிக உயர்ந்த படைப்பாக இருக்கும் என்று நம்புறான் கபிலன். நமக்கு தெரியும், சிலை என்பது கல்லின் வடிவமல்ல, ஒளியினுடைய தியானம். அந்த தியானத்தின் முடிவுல தான் நித்தியம் பிறக்கிறது அப்படின்னு. கபிலனின் உழைப்பால் கலைக்கூடம் புகழின் உச்சத்தை எட்டுது. இந்த நேரத்துல பரதன் தனக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று எண்ணி பேராசைக்கு ஆளாகிறான். அதே கோவிலுக்கு சிலை வடிக்கும் பணிக்கு கபிலன் தேர்ந்தெடுக்கப்படுகிறான். கபிலனின் மகிழ்ச்சி எல்லையற்றது. இந்த கனவு திட்டத்தின் முழு பொறுப்பையும் ஒப்பந்த விவரங்களையும் ரகசிய வரைபடங்களையும் பரதனிடம் ஒப்படைத்து தான் சில நாட்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்கிறான். கபிலன் திரும்பி வரும்போது கலைக்கூடத்தில் ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்கிறது. பரதன் கபிலனின் அனைத்து ரகசிய திட்ட வரைபடங்களையும் முக்கிய வாடிக்கையாளர் பட்டியலையும் எடுத்துக்கொண்டு கபிலனின் முக்கிய போட்டியாளரிடம் சென்று விடுகிறான். கபிலன் ஒப்பந்தத்தை இழக்கிறான். போட்டியாளர் கபிலனின் வரைபடங்களை பயன்படுத்தி அதே கோவிலுக்கு சிலையை வடிவமைக்க தொடங்குகிறான். கபிலன் நொறுங்கி போகிறான். இந்த இடத்துல நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க. துரோகி ஒரு நண்பன் அல்லங்க, அவன் கடவுள் அனுப்பிய எதிரிங்க. உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களுடைய திறமையை உங்களிடமிருந்து வெளிக்கொண்டு வருவதற்காக தாங்க. கபிலன் சில காலம் கலைப்பணியிலிருந்து விலகிறான். அவன் தன் ஒளியை ஒரு மூலையில கிடாசுறான். அவன் மனம் ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேக்குது. பரதனுக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை செய்வதற்கு தூண்டியது எது? இந்த துரோகம் நடந்தது எதற்காக அப்படின்னு அவனுடைய மனம் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு. அவனால அந்த குழப்பத்திலிருந்து வெளியில வரவே முடியல. இந்த சூழ்நிலையில கபிலன் ஒரு ஞானியை போய் காட்டுக்குள்ளார சந்திக்கிறான். ஐயா, எனது ஒளியை விட வேகமாக என் உள்ளத்தை செதுக்கிட்டான் என்னுடைய மாணவன். ஏனையா எனக்கு இந்த துரோகம் அப்படின்னு கபிலன் ஞானி கிட்ட கேக்குறான். ஞானி சொல்றாரு, மகனே, நீ வடிக்கும் சிலைக்கும் இதுவேதான் விதி. சிலை செதுக்கப்படும் போது ஒளியின் ஒவ்வொரு அடியும் கல்லுக்கு ஒரு வழிதான். ஆனா அந்த வழியை தாங்கும் போதுதான் அது வெறும் கல்லாக இல்லாம இறைவனினுடைய வடிவத்தையே அது பெறுது. உனது வழி ஒரு தண்டனை அல்லப்பா, அது நீ ஒரு சிலையாக மாற்றப்படும் நிகழ்வுதான். உனது சிற்பம் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்றால் ஒளியின் வழி ஆழமானதாக இருக்க வேண்டும். பரதன் உன்னுடைய வாழ்க்கைக்குள் ஒளியாக வந்தான். அவன் உன்னில் இருந்த நம்பிக்கையற்ற கவனமற்ற பகுதிகளை செதுக்கி விட்டுருக்கான் அப்படின்னு ஞானி கபிலன்கிட்ட அறிவுரை சொல்றாரு. கபிலன் தெளிவடைகிறான். தன் திறமையை மட்டும் நம்பாமல் உறவுகளை அதிகமாக நம்பியதை உணர்கிறான். துரோகம் தன்னை மேலும் கவனத்துடனும் ரகசியங்களை பாதுகாக்கும் நிபுணராகவும் மாற்றவே நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறான். கபிலன் அதே பழைய கனவுகளுடன் மீண்டும் ஒளியை தூக்குகிறான். ஆனால் இந்த முறை அவன் யாரையும் நம்பவில்லை. அவன் தான் இழந்த ஒப்பந்தத்தை விடவும் பரதனின் காப்பி செய்யப்பட்ட வேலையை விடவும் மிகவும் பிரம்மாண்டமான முற்றிலும் புதிய ஒரு கலை ரகசியத்துடன் தன்னுடைய வேலையை தொடங்குறான்.
அடுத்த ஒரு வருடத்திற்குள் கபிலன் தனது சொந்த உழைப்பால் ஒரு சிறிய கோவிலுக்கு தான் முன்பு கனவு கண்டதை விட மிகவும் அற்புதமான ஒரு சிலையை உருவாக்கி முடிக்கிறான். அந்த கலைநுட்பம் யாரும் எதிர்பாராதது, மற்றவர்களால் காப்பி செய்யவும் முடியாதது. உலகமே அந்த கலைப்படைப்பை கண்டு வியக்கிறது. கபிலனின் புகழ் போட்டியாளரின் சிலையை மறைத்து உலகெங்கும் பரவுகிறது. அதே சமயம் பரதனும் போட்டியாளரும் கபிலனின் பழைய வரைபடங்களை மட்டுமே நம்பி தவறு செய்கிறார்கள். அன்பானவர்களே, துரோகம் அப்படிங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி இல்லைங்க. அது உங்களுடைய வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தின் அறிமுக பகுதி தாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து யாரோ ஒருவர் வலிந்து விலகி செல்கிறார் என்றால் அது உங்களுடைய உண்மையான சக்தியை நீங்கள் உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தாங்க. அப்ப துரோகம் நடந்தது எதற்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய பலவீனமான கதவுகளை உடைப்பதற்காகவும், உங்களுடைய தனிப்பட்ட திறமையை மட்டுமே நீங்க நம்பி செயல்பட வேண்டும் என்பதற்காகவும், நீங்களே உங்களுக்கு சிறந்த சிற்பி என்பதை நிரூபிப்பதற்காகவும் தாங்க இந்த மாதிரியான துரோகங்கள். துரோகங்கள் நிகழ்ந்து நமக்கு ஒண்ணுமே இல்லாம நம்மளே முன்னேறி சென்று நம்ம ஒரு நிலையை அடையும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம், அந்த நிம்மதி, அது பாத்தீங்கன்னா நம்ம பழைய மாதிரி இருந்திருந்தா நிச்சயமா கிடைச்சிருக்காதுங்க. இது இறை நமக்கு வச்ச பரீட்சை தாங்க. அதனால அன்பானவர்களே, ஒண்ணு மட்டும் நம்புங்க, நம்ம நம்பக்கூடிய மனிதர்கள் மாறலாங்க. ஆனா நமக்குள்ளார நம்மை பாதுகாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி இருக்கு பாருங்க, அது ஒருபோதும் மாறாதுங்க. அது நம்மளை கைவிடவும் விடாதுங்க. அதனால இனிமே துரோகம் நடந்துருச்சு அப்படின்னு அழாம, அதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படிங்கறத மட்டும் உள்ளூர கேளுங்க. எப்பெல்லாம் நீங்க மன வருத்தத்தோட இந்த துரோகத்தை இவங்களால எப்படிதான் எனக்கு செய்ய முடியுதோ அப்படின்னு நீங்க வருந்தி கண்ணீர் விட்டு வேதனைப்படுற அந்த நேரங்கள்ல எல்லாம் இந்த ஒரு சங்கல்பத்தை மட்டும் திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளார சொல்லிக்கோங்க. துரோகம் நடந்தது என்னை வீழ்த்துவதற்காக அல்ல, என்னை உயர்த்துவதற்காக. இந்த இறை சக்தி என்னை இரட்டிப்பு மடங்காக உயர்த்துவதற்காக அப்படின்னு உள்ளூர இந்த சிந்தனைய திரும்ப திரும்ப சொல்லுங்க. அவ்வளவுதாங்க. இது எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த மாதிரி இவங்க துரோகங்களை நம்மளுக்கு பண்ணல அப்படின்னா நம்மளும் இவங்களை நம்பிக்கிட்டே இருப்போம் காலம் பூரா. இவங்களும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ள இருந்து சின்ன சின்ன குடைச்சல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம உண்மையான பாசத்தை அங்க கொடுத்துக்கிட்டு இருப்போம், அங்கிருந்து போலித்தனங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளும் நம்பிக்கிட்டே ஏமாந்துகிட்டே தான் இருப்போம். ஸோ இது சரிதான், இது நல்லதுதான், இறை எனக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட நிம்மதியோட உங்களுடைய வாழ்க்கையை வாழலாங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றிங்க. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.